சென்னையில் முன்னாள் ரவுடியை மனைவி மற்றும் குழந்தை கண்முன் கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பியோடிய கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீராம்பேட் தெருவைச் சேர்ந்தவர் 27 வயதாகும் கௌதம். இவர் தனது மனைவி பிரியா மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வரும் நிலையில் நேற்று இரவு சுமார் 7 மணி அளவில் வீட்டில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் உறங்கிக் கொண்டிருந்த கௌதமை 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கத்தி போன்ற ஆயுதங்களை கொண்டு சரமாரியாக வெட்டி சாய்த்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மனைவி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சைதாப்பேட்டை காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பிணக்கூராய்விற்காக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவி மற்றும் குழந்தையின் கண்ணெதிரே நடைபெற்ற இந்த கொடூர கொலை சம்பவம் சைதாப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவங்க வீட்டில் இருந்தாங்கண்ணா. வீட்டில் இருக்கும்போது ஒரு அண்ணா வந்து கதவு தட்டினாங்க. படுத்துன்னு தான் தூங்க கூட இல்லை. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கதவு ஒரு அண்ணா வந்து தட்டினாங்க. இவங்க ஜன்னல் வழியாக தான் பேசினாங்க. பேசும்போது கதவு தரனாங்க. நாங்கள் கதவு திறக்கல. நானும் ஜன்னல்லேருந்து என்னென்ன பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, நீங்கள் போயிடுங்கண்ணா அப்படின்னு. கௌதமுக்கு தெரியுமா, நீ கீழே அனுப்பிச்சி விடு அப்படின்னாங்க. நான் அனுப்பிச்சி விட்றேன்னா நீங்கள் போங்கன்னும் போல. அப்புறம் நான் சொன்னேன், ஹவுஸ் ஓனர் ஒரு மாதிரி சிக்கன்னா, நீங்கள் போனால் நானே சிக்கன் தான், நீ வை விடு அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி இருங்கண்ணா நான் கீழே அனுப்புறேன். நான் உடனே கௌதம் போய் கதுவா நின்றுன்னு சரவணா வந்துக்கிறா அப்படி சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இருறான்னா பிரச்சனைன்னு தெரிலன்னு ஒன்று பேசின்னு தான் இருந்தேன் நானும் கௌதமும். அதுக்குள்ளே கதுவு வச்சுன்னு ஒரு 6 பேர் உள்ளே வந்தாங்க. வந்து இவங்க 2 பேர் வந்து என்னை மடக்குனாங்க வெட்டுறதுக்கு. நீ வெளியே போயிடுறியா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தள்ளி விட்டுன்னு நான் வெளியே ஓடியான்ட்டேன். இங்கே தான் ஓடியாந்தேன். அவங்க பின்னாடி அவங்கள வெட்டிட்டாங்க. மேலேருந்து போய் பார்க்கும்போது ஆமாம், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு இல்லை, பகை. அவங்க ஃப்ரெண்டை வெட்டிட்டாங்கன்ட்டு இவங்க இல்லை, இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இவங்க ஃப்ரெண்டை ஒருத்தவங்க வெட்டிட்டாங்கன்ட்டு இவங்க பெட்ரோல் பம்ப் வச்சாங்க. அதனால வந்து இது ஆயிடுச்சு. இல்லை 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், பழைய இதுவால் தானே இது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.